வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கேன். பாருங்கள், காட்டுப்பகுதின்னு நினைக்காதீங்க, இது வந்து ஒரு மலைப்பகுதி. ஸோ இன்றைக்கி வந்து வேலூரில் பாலமதி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ மலை மீறி இருக்க முருகர் கோயில். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேர் விஜயதுரை. ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த முருகர் கோயில். Turn left, then turn right. Head south. நண்பர்களே, கோபுர பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வழி இருக்குது, அப்படிக்கா போகலாம். பாருங்கள், ஊரோடைய வியூ பாருங்கள். வேலூர் பகுதியை மேலே இருந்து பார்த்துட்ருக்கோம். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலமதி முருகர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த பாலமதி முருகர் கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ வேலூர் மாவட்டத்தில் ஓட்டேரி வழியாக வந்து இந்த பாலமுருகன் மலை மீது இருக்க முருகர் கோயிலுக்கு வந்து முருகருடைய அருளை பெறலாம். ஸோ பாருங்கள், பாலமுருகன் கோயிலுடைய கோபுரம். ஸோ வேலாயுத பாணின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய முருகர் பேர் வந்து வேலாயுத பாணி, குழந்தை வேலாயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு லிங்கம் அமைச்சிருக்காங்க. மலை மீது இருக்க முதன்முறையாக மலை மீது இவ்வளோ பெரிய லிங்கத்தை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறேன், பார்க்குறேன். மலை மீது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கோயில்லையும் இவ்வளோ பெரிய லிங்கத்தை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. மதியம் ஒரு மணிக்கிட்ட இருக்கும். நல்லா வந்து காற்று வீசிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாமே மலைப்பகுதி தான். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடம். நல்ல ஒரு சில்லன்ஸான ஒரு காற்று சூப்பராக இருக்குது. வெயில் இருந்தாலும் அந்த காற்றினுடைய ஈரப்பதத்தால் இந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த என்வரான்மெண்ட். ஸோ குரங்கு ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். போய் ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வந்தோன்னா கொடுத்துருப்பேன், பிஸ்கெட் அந்த மாதிரி. ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல.
ஸோ பாலமுருகன் கோயிலுக்கு பின்னாடி இருந்தும் வந்து வழிகள் வருது. ஸோ மலை மீது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, ஜூம் பண்ணுறேன். ஸோ கீழே இப்போ பாருங்கள், மலை மீது கோயிலுக்கு வழிகள் வந்து இருக்குது. ஸோ நான் வந்தது பார்த்திங்கன்னா முன்னாடி ஓட்டேரி இப்போ வழியாக வந்திருந்தேன். ஓகே, அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஸோ நல்லா கட்டியிருக்காங்க. ஸோ சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கும் வந்து இந்த சிவபெருமானுடைய அருள் வந்து கிடைக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த இவ்வளோ பெரிய லிங்கத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ஸில் தெரிவிங்க. ஓகே, கோயில் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து பார்க்கும்போது சாமியை வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சாமியை வந்து முருகரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நடை சாத்திட்டாங்க. ஸோ வெளியே இருக்க சாமிகளை வந்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, கோயிலே பார்த்திங்கன்னா அன்னதானமும் மதிய டைமில் நடக்குது. ஸோ 1 மணிக்கு நான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ சாம்பார் சாதம், ரசம், மோர், ஒரு கூட்டு வச்சாங்க, சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நண்பர்களே, கீழே பாருங்க, கீழே வந்துட்டேன். ஸோ நந்தியோடைய கலரிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நந்திக்கு நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்தது. ஸோ கீழேயுமே கோவில் இருக்குது. ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஸோ 2 பக்கமும் வழி இருக்குது சிவலிங்க தரிசனம் பார்க்க. ஸோ அந்த ரைட் சைடும் இருக்குது, லெஃப்ட் சைடும் இருக்குது. 2 சைட்லேயும் வந்து வழி இருக்குது. ஸோ பாருங்கள், மலை மீது எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து கட்டிடம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து மலைப்பகுதி தான். ஸோ கோபுரமும் நல்லா கலர்ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நண்பர்களே, இப்போ வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண சாது சாமி ஜீவசமாதியை பார்க்க போகிறோம். ஸோ சிவன் அடிமை ஸ்ரீ ராமகிருஷ்ண சாது சாமி ஜீவசமாதி. சிவமே தவமே சிவம். ஸோ குழந்தை வேலை வணங்க குண்டேறி வந்து சிவமான மலையில் தவமான சாதுவே உங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஸோ இவர் தான் வந்து ராமகிருஷ்ண சாது சாமி போல். ராமகிருஷ்ண சாது சாமி. ஸோ பாவம் போக்குவான், பலன் அளிப்பான், பாலமதியான். அன்னதானம் செய்வீர், ஆனந்தம் அடைவீர். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் ஜீவசமாதியாய். நண்பர்களே, கீழே ஜீவசமாதி இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஜீவசமாதியிலேருந்து நம்ம கீழே வியூ பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சுற்றி மலைகள் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அமைதியாக இருக்குது இந்த இடம். ஸோ நான் இருக்கிறது இப்போது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண சாது சாமி அவர்களுடைய ஜீவசமாதி.
ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ லிங்கம் வச்சுருக்காங்க. இங்கே கீழே தான்ங்களா இல்லை இந்த இடத்துல தான் ஜீவசமாதியாக இருக்குது? இந்த இடம் தான் ஜீவசமாதியாக இருக்காங்க. ஸோ ராமகிருஷ்ணா சாது சாமி அவருடைய ஜீவசமாதி இதுதான். ஸோ சாமி தரிசனம் பார்த்துக்கோங்க. ஓய் நண்பர்களே, கோவிலில் வந்து சேவல் இருக்குது பாருங்கள். பா பா பா. ஸோ கோவிலுடைய சேவல் போல. பா பா. குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயில், பாலமதி மலை, சிவனடிமை ராமகிருஷ்ண சாது. ஸோ விநாயகர். ஸோ வெளியே பாருங்கள், வெளியே இது ஒரு கோபுர அமைப்பு இருக்குது. ஸோ வெளியே வியூ பாருங்கள். ஸோ கீழே இருந்து அந்த ரோடு போகிற வழியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோயிலில். பாவம் போக்குவான் பலனளிப்பான் பாலமதியான். ஸோ ராமகிருஷ்ண சாது சாமி அவருடைய ஃபோட்டோ. ஸோ கோபுரம், கோயிலுடைய கோபுரம் பாருங்கள். என்ன அது கத்துதுன்னு தெரியலையே. ஓ மயிலுமே இருக்குது இந்த இடத்துல. தெரியுதா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மயில் இருக்குது பாருங்கள் நண்பர்களே, மயில் இருக்குது பாருங்கள். ஸோ கோயிலில் பார்த்தீங்கன்னா மயிலும் இருக்குது. ஜூம் பண்ணுறேன், ஆனாலும் ஜூம் ஆகலை. ஓ கீழே இருக்குது, கீழே. ஓகே 2 மயில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. திருப்பி நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓய் இங்கே பாரு. இப்போ தெரியுது பாருங்கள், மயில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயுமே மேலே ஒரு மயில் இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். மயிலே ஓய் ஓடியா பாருங்கள், மயில் கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். ஓ எகுறது பாருங்கள், இப்போ எகிற போகுது.
ஸோ 2 மயில் இருக்குது நண்பர்களே. 2 மயில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து சாமிகளை பார்க்கலாம். ஸோ அம்மனுடைய சிலை, சாய்பாபா, ஸோ கோயிலுடைய தேர், ஸோ சண்முக கவசம் மயூரபந்தம் சொல்லி, ஸோ அது ஒரு துதி, ரதபந்தம், சாஸ்திர பந்தம், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வாயிலே நுழையாது, அந்தளவுக்கு இருக்கும். பாடுறவங்களுக்கு தான் வந்து நல்லா வரும் பாட்டு. ஸோ பேர் தான் இல்லை, அங்கங்கே ஒரு சிலைகளை வச்சுருக்காங்க. ஆனால் பேர் இன்னும் வந்து வைக்கலை. பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ன சாமின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவங்களாம் சித்தர்கள் நினைக்கிறேன். ஆமாம், சித்தர்கள். பேர் என்னான்னு தெரியல. ஸோ இவர் பார்த்திங்கன்னா யோகி ராம் சரத்குமார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே அனைவரும் இந்த நாமத்தை சொல்லுங்கள்: யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா. ஸோ தட்சிணாமூர்த்தி. இப்போது நவகிரகங்கள் மாதிரி லிங்கங்கள், நவகிரகங்கள் அவர்களுடைய மனைவிகளோடு வந்து காட்சியளிக்கிறாங்க, அருள்பாலிச்சிட்ருக்காங்க இந்த கோயிலில். ஸோ நவகிரகங்களுக்கு உகந்தவைகள்னு சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள், மனைவிமார்கள், பூஜிக்கும் தெய்வங்கள், தானியம், சமீது, நிறம், பார்க்கும் திசை, உலோகம், புஷ்பம், ராசி, நவரத்தினங்கள், ராகம், ராசி, கிரக கஷேத்திரங்கள், நெய்வேத்தியம், ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் போட்டு எடுத்து ஆட் பண்ணி விட்றேன். அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ ராமலிங்க அடிகளார், முருகர், கோயிலுடைய மெயின் கோபுரம், சூப்பராக வந்து கலர் பண்ணியிருக்காங்க, கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது கலர் பெயிண்டிங். ஸோ மயிலும் பாருங்க, மயிலும் சூப்பராக ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதிய டைமு. இப்போ பார்த்திங்கன்னா பிரதி மாதம் கித்திகை மட்டும் சிவலிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மேலே வந்து நம்ம பார்த்து வந்தோம்ல சிவலிங்கம். ஸோ பிரதி மாதம் கித்திகை மட்டும் சிவலிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம கீழே இறங்கி போகலாம். ஸோ நண்பர்களே, இங்கே வந்து வண்டியும் பைக்கும் எடுத்துகிட்டு வரலாம், ஆட்டோ அந்த மாதிரி வாகனங்களும் வரலாம் மேலே. ஸோ பாருங்கள், வண்டியும் பைக் ஆட்டோக்குள்ளும் நிற்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வண்டி, மண்டபத்தில் வந்து ஆட்டோ இருக்குது. ஸோ மேலே வந்து அந்த டூ வீலரும் வந்து வர முடியும். ஸோ அதுக்கான பாதைகளும் இருக்குது.
ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸை பற்றி, இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முருகரை பிடிச்சவங்க முருகா போட்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கோயிலுடைய அமைப்பு, கோபுர அமைப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கோயில் டைமிங் தான் எதுவும் எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. ஸோ கோயில் டைம் நார்மலாக மலைப்பகுதிகளில் ஈவினிங் போல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ நேரம் தெரியல கரெக்டாக. ஸோ ஈவினிங் ஒரு 6-7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக தெரில, அது கேட்கவே மறந்துட்டேன். ஸோ காலையில் மதியம் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இந்த கோயில் பகுதியில் சாமியை வந்து பார்த்துட்டு நம்ம போகலாம். பெரும்பாலும் இரவு நேரத்தில் மலைப்பகுதி இருக்க கோயிலில் வரத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வாகனங்கள் வரத்து இரவு நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மலைப்பகுதியில் இருக்க கோயிலுக்கு நம்ம வரணுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து காலையில் இல்லை மதியம் ஈவினிங் டைம் இரவு ஆகிறதுக்குள்ளே நம்ம சாமியை பார்த்துட்டு கிளம்பிடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். நல்லாவே காற்று வந்துட்டுருக்கு. இயற்கை காற்று ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான பாதை பைக், ஆட்டோ அந்த மாதிரி வாகனங்கள் மூலமாக மேலே வந்து போயிட்டு சாமி பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா பெரிய முருகர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வீடியோவெல்லாம் போடுறேன், எந்த ரீச்சும் இருக்க மாட்டேங்குது, எதுவுமே கிடையாது. சரி, நம்ம ஒரு பொழுதுபாக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் வீடியோ வந்து சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணது. வீடியோ பார்க்குறேன்னு தவிர்த்து லைக் பண்ண மாட்டேங்க. நிறையா பேருக்கு ஷேர் ஆகணும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 29 அடி உயர ஒரே கல்லிலான கற்சிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறுவனர் ஸ்ரீ சிவனடிமை ராமகிருஷ்ண சாது சுவாமி. இத்திருக்கோயிலை கட்டியவர் மல்லிகை டி தனசேகர் முதலியார், வேலப்பாடி. இப்போது வந்து லாக் பண்ணியிருக்காங்க கோவிலை. ஸோ அதனால் உள்ளே போயிட்டு நல்லா வந்து வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், இவ்வளோ பெரிய முருகர் சிலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. முருகருடைய முக அமைப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு முக அமைப்பாக இருக்குது. சந்தோஷமாக வந்து முருகரை வந்து இந்த இடத்துல வீற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கான
அந்த ஆலயமும் இருக்குது. ஸோ நவகிரகங்கள் இருக்குது பாருங்கள். ஓகே வாங்க இன்னும் கீழே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடியே வந்து அந்த இடத்துல இருக்குது என்ட்ரன்ஸு. கீழே வந்து பழங்கள் பூக்கள் எல்லாமே விற்றுட்ருக்காங்க. ஆமாம் நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீழேயே வந்து கோயிலுடைய ஸோ என்ட்ரன்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ பிள்ளையார் கோவில். நம்ம ஆள் வெயிட் பண்ணிட்டுருக்காரு பாருங்க. எதுவும் கையில் பிஸ்கெட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நாய்களுக்கு பிஸ்கெட்டு, நாய்கள் குரங்குகளுக்கு பிஸ்கெட் போடலான்னா கையில் எதுவுமே இல்லை, எடுத்துகிட்டு வரல. ஸோ போய் ஸோ இவ்வளோ மாடுகள் பாருங்கள். இங்கே அங்கே கடைகள் இருந்தது. ஸோ அங்கே வாங்கின்னு வந்திருக்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் ஸ்டார்டிங்லேயே வாங்கியிருக்கலாம். எதாவது குரங்களுக்கு மாடுகளுக்கு அந்த மாதிரி எதாவது போட்டிருக்கலாம். ஸோ ஓகே, இவ்வளோ தொலைவு வந்துட்டோம், திருப்பி அவ்வளோ தொலைவு போனோம். இவ்வளோ மாடு மேலே காக்கா உட்காந்துட்ருக்கு, தலை மேலே, மாடு தலை மேலே. ஸோ நம்மளாம் ஏன் வீடியோ எடுத்துன்னு பார்த்துட்ருக்கு பாருங்கள். ஒரு மாடும் நல்லா போஸ் கொடுக்குறீங்கப்பா. ஏன்பா நல்லா போஸ் கொடுக்குறேம்மா, செல்ல குட்டிங்களா, நல்லா போஸ் கொடுக்குறீங்க. ஓ என்ன அப்படி பார்க்குறீங்க? ஓய் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ பெரிய புத்து இருக்குது. கோமியம், மாட்டினுடைய கோமியம். ஸோ கீழே இருந்து பாருங்கள், கோயிலுடைய கோபுரம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.
நல்லா போஸ் கொடுங்க எல்லாருமே. ஒரு காக்கா ஒரு மாடு மேலே உக்காந்துக்குது. ஸோ ஒரு மாடு மேலே 2 காக்கா பாருங்கள். ஓய் நல்லா போஸ் கொடுங்கப்பா. இந்த மாடுகளுடைய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எப்படி போஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ சூப்பராக போஸ் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ பெரிய புற்று, இவ்வளோ பெரிய புற்று இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாலமதி, வேலூர் மாவட்டம். ஸ்கூலும் இருக்குது. இது மலை மீது உள்ள கிராமம், மலை மீது இருக்கிற கிராமம். கீழே பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இங்கே தான் கீழே போகிறதுக்கான வழி. ஸோ இப்படியும் போகலான்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் வீடுகள் இருக்குது, இந்த பக்கமும் போகலாம். ஸோ தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி சுவாமி திருக்கோவில். இங்கேருந்து திமிதிக்கு வந்து 18 கிலோமீட்டரில் போகலாம் போல். ஸோ பாருங்கள், நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில். ஸோ பிள்ளையார், முருகர், சித்தர்களுடைய சிலைகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ பிள்ளையாரும் முருகரும் 2 பேரும் சேர்ந்த மாதிரி. ஸோ மலை மீது கிராமத்துலேருந்து நான் வந்து கீழே வந்து வேலூருக்கு போகணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக வந்து மாடுகளையும் வந்து பார்த்துடலாம். ஓய் என்ன பார்க்குறீங்க? ஓய் ஓகே நண்பர்களே, நன்றி. சூப்பராக இருக்குது இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்திருக்கேன். ஸோ சாமியை மட்டும் வந்து எடுக்க முடியல, க்ளோசிங் டைம்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோசிங் டைமாக இருந்தால், இது ஓப்பன் டைமாக இருந்தாலும் உள்ள சந்நிதிக்குள்ளே எல்லாம் வீடியோ எடுக்க அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ ஓகே நண்பர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜய் துரை.